எல்லோருக்கும் வணக்கம் மக்களே. இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருவாட்டு குழம்பு, அப்புறம் பீட்ரூட் பொரியல், ஒரு அவிச்ச முட்டை. பாருங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. வாங்க சாப்பிட்லாம். அருமையான பீட்ரூட் பொரியல், அருமையான சாப்பாடு, சரியான காம்பினேஷன் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கருவாட்டு குழம்பு. எனக்கு பர்சனலாக வந்து பார்த்திங்கன்னா கருவாட்டு குழம்பு ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கருவாட்டு குழம்பு ரொம்ப பிடிக்காதுங்க. கருவாட்டு வறுவல் ரொம்ப பிடிக்கும். அதுவே மீன் குழம்பு ரொம்ப பிடிக்கும். மீன் வறுவல் அவ்வளோவா பிடிக்காது. நேற்று கூட வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து கருவாட்டு வறுவல் செஞ்சுருந்தாங்க. ஸோ அதில் கூட நான் வந்து கருவாடை பற்றி சொல்லியிருந்தேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா எந்த கருவாடு வாங்கினாலும் அப்படியே முள்ளோட அப்படியே கட் பண்ணி போட்டு அது குழம்பு வச்சாலும் வறுவல் வச்சாலும் செஞ்சுருவாங்கங்க. பட் எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அப்படி கிடையாது. அது எந்த கருவாடாக இருந்தாலும் சரி, அது அப்படியே சின்ன சின்ன பீஸாக வந்து பார்த்திங்கன்னா அந்த சதைய வலிக்குமே பார்த்திங்கன்னா அப்படியே ஆஞ்சி அட்டை எடுத்துருவாங்க. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா குழம்புல போட்டு குழம்பாக இருந்தாலும் வறுவலாக இருந்தாலும் செய்வாங்கங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி அந்த முள் தனியாக எடுத்துட்டு அந்த சதைப்பகுதி வலிக்கும் பார்த்திங்கன்னா நல்லா பிச்சு போட்டு அருமையான குழம்பு. கருவாட்டு குழம்புனாலே பார்த்திங்கன்னா அதில் உருளைக்கிழங்கு தாங்க அல்டிமேட், வேறு லெவல். ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு உருளைக்கிழங்கு இல்லாமல் ஒரு கருவாட்டு குழம்பு வந்து ஒரு நிறைவு பெறுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா அது இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். கருவாட்டு குழம்புல வந்து முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு வந்து போட்டு வச்சோன்னா அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும். அதோட ஸ்மெல்லே வந்து பார்த்திங்கன்னா சும்மா வேறு லெவலில் இருக்கும். நம்ம வீட்டில் நம்ம கருவாட்டு குழம்பு வைக்கிறோம் அப்படின்னா அதில் இந்த முருங்கைக்காவும் இந்த உருளைக்கிழங்கும் போட்டு வச்சோன்னா வச்சுக்கோங்களேன், பக்கத்து வீட்டு வரைக்குமே அதோட வாசம் போகும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவிச்ச முட்டை வச்சுருந்தாங்க. ஸோ பீட்ரூட் பண்ணியிருந்தாங்க. பீட்ரூட் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா வீட்லேயுமே இந்த கடலைப்பருப்பு இல்லை பாசிப்பருப்பு அதெல்லாம் போட்டு நல்ல முறையில் செய்வாங்க. எங்கள் வீட்லேயுமே அந்த மாதிரி செய்கிறது வழக்கம். பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக முடிச்சிட்டாங்கங்க. சிம்பிளாக அதை பீட்ரூட்டை துருவி மட்டும் போட்டு செஞ்சுருந்தாங்க. ஆனால் அவ்வளோ அருமையாக இருந்தது. அவிச்ச முட்டை, கருவாட்டு குழம்பு, பீட்ரூட் மூணுத்தையும் சேர்த்து வச்சு சாப்பிடும்பொழுது அல்டிமேட்டாக இருந்தது. இது வரைக்கும் நம்ம சேனலில் ஒரு 418 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. இந்த 418 பேருக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றியை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நாளைக்கு எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இறால் குழம்பாக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 2 நாளாக எங்கள் வீட்டில் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க, இறால் வாங்கிட்டு வந்து அதில் சௌசவ் அந்த பச்சடி செய்யணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால் நாளைக்கு கண்டிப்பாக வந்து இறால் குழம்பாக இருக்கும். அது கூட வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக அந்த சௌசவ் போட்டு இறால் பச்சடி நாளைக்கு கண்டிப்பாக செய்வாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம் நாளைக்கு என்ன குழம்பு என்ன பொரியல் அப்படின்றத. இப்போதைக்கு நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல் ஒரு 500 சப்ஸ்கிரைபர் எனக்கு வந்தால் போதும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு 418 சப்ஸ்கிரைபர் நம்ம ரீச் பண்ணியாச்சு. இது வரைக்கும் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 4 மந்த் ஆகுது. நான் யாருக்கிட்டையுமே வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் கூட ஒருத்தவங்க மொபைல் வாங்கி சப்ஸ்கிரைப் பண்ணுறதோ இல்லை என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு நான் ஒருத்தவங்களை கூட சொல்லலை. இந்த 418 பேருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க யார், அவங்க என்ன ஊர், என்னோடய ரிலேஷன்ஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா நான் யாருக்கிட்டையுமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த மாதிரி ஒரு சேனல் வச்சுருக்கேன் அப்படின்றது கூட எங்கள் வீட்டில் கூட யாருக்குமே தெரியாதுங்க. என்னோடய சிஸ்டர்ஸ், என்னோடய அண்ணன் தம்பி, என்னோடய உறவினர்கள் யாருக்குமே இந்த மாதிரி ஒரு சேனல் நான் வந்து ரன் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றதுலாம் தெரியவே தெரியாது. ஸோ இந்த 418 பேருமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு முகம் தெரியாத, யாருன்னே தெரியாது. ஸோ அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சேனலில் பார்த்துட்டு இதில் போடுற வீடியோஸ் அப்லோட் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு ரீசனுக்காக இந்த பையன் அப்படி ஒரு சேனலில் ரன் பண்ணுறான் அப்படின்றதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க ஏதோ ஒரு காரணத்தினால. ஸோ அதனால தான் நான் வந்து ஒவ்வொரு வீடியோலையுமே இந்த சப்ஸ்கிரைபர்களுக்கு வந்து நான் ஒரு நன்றியை வந்து சொல்லிகிட்ருக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு 1 மந்த்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தேதி வந்து 6. இந்த ஜனவரி
ஒரு 30 தேதிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா 31 தேதிக்குள்ளே கண்டிப்பாக ஒரு 500 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுவோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு 500 சப்ஸ்கிரைபர் நான் ரீச் பண்ணிட்டேன்னா ஒரு 600, 700, 800 அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக ஒரு நாள் ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 4000 வாட்சிங் ஹவர்ஸ். இப்போ தான் என்னுடைய சேனல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பர் டைமிங் ஹவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 ஹவர்ஸே இப்போ தான் வந்திருக்கு. எப்போ 4000 வாட்சிங் ஹவர்ஸ் வரும்ன்றதே எனக்கு தெரியலைங்க. பட் வந்து யூடியூப்பில் வந்து மணி ஏர்ன் பண்ணணும் அப்படிலாம் வந்து எனக்கு வந்து சீக்கிரமாக சம்பாதிக்கணும் அப்படின்ற எந்த எண்ணமும் எனக்கு கிடையாது. ஸோ யூடியூப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக நான் வந்து இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட சேனல் ஒரு 4-5 சேனல் வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணி அது ஏதோ ஒரு ரீசனால் தள்ளி போயிட்டு கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுட் ஈட்டிங் சேனல் நம்ம ரன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ கண்டிப்பாக ஒரு நாள் வந்து 4000 வாட்சிங் ஹவர்ஸ் 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுவேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. அப்புறம் இந்த பீட்ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டை மிளகாலாம் போட்டு அருமையாக வச்சுருந்தாங்க. இந்த வாழை இலையை பற்றி சொல்லணுன்னா எங்கள் வீட்டு கண்ணில் வாழை கட்டை நாங்கள் வச்சுருந்தோம். அதில் விளைஞ்ச வாழை இலை தான் பார்த்துக்கோங்க. அதனால தான் இலை வந்து சின்னதாக இருக்குது. அப்புறம் இன்னொரு விஷயம், நான் ஏன் வந்து சாப்பாடு வந்து நிறையா சாப்பிட மாட்டேன், இலையில் நிறைய பேர் சாப்பாடு ஃபுட் ஈட்டிங் வீடியோஸ்னால் நிறைய சாப்பாடு சாப்பிட்றத இந்த டைம் எடுத்து ஸ்க்ரீன் ரெக்கார்டு எடுத்து எவ்வளோ டைம் ஹவர்ஸில் எவ்வளோ சாப்பாடு சாப்பிட்றோன்றதை தான் வீடியோவாக மேக் பண்ணி போடுவாங்க. பட் எனக்கு வந்து அந்த மாதிரிலாம் விருப்பம் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் டெய்லி எங்கள் வீட்டில் என்ன சமைக்கிறாங்களோ அதை ஒரு ஃபுட் வீடியோவாக தான் எடுத்து நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேனே தவிர நான் இவ்வளோ சாப்பாடு சாப்பிட்றேன் இவ்வளோ குவான்டிட்டி சாப்பிட்றேன் அப்படிலாம் நினச்சி நான் வந்து வீடியோ மேக் பண்ணல. சேனல் ஸ்டார்ட் பண்ண ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா சில வீடியோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் சாப்பாடு நிறையா வச்சு தான் சாப்பிட்டு பார்த்தேன். பட் அதானே எனக்கு ஒத்து வரலைங்க. ஸோ அதனால் நான் வந்து அதை வந்து நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். அந்த சாப்பாடு நிறையா சாப்பிட்றதெல்லாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி.